அதாவது ரேஷன் கடையில நடக்கிற முறைகேட ஆதாரத்தோட வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் சாரியை போட்டு அந்த ஒம்பளை அடிக்குது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடந்த சம்பவம் அது. தாராபுரம் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் கட்டுப்பாடுல இயங்கிட்டு சில ரேஷன் கடைகள்ல அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் களவாண்டு கள்ளச்சந்தையில வித்து காசாக்கி போறாங்க, வைத்து அனுப்பிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சிவப்பு சேரி கட்டி இருக்க அம்மா வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால சில ஊழியர்கள், அதாவது இந்த ஊழ வேலையை பார்த்த சில ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊழ வேலையில சிக்கின ஒரு ஊழியர் தான் சுலோச்சனா. அந்த பச்சை கலர் சேரி கட்டிட்டு ஒரு சிவப்பு கலர் சேரியை போட்டு அடிக்குது பாருங்க, அந்த அம்மா தான் சுலோச்சனா. அந்த அடி வாங்குறாங்கல்ல அந்த அம்மா, அவங்க பேரு வேலுமணி. அவங்கள போட்டு தாக்கி இருக்கு. எப்படி நீ எங்களை காட்டி கொடுப்ப, போன் வச்சிருந்தா எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுவியா அப்படின்னு பண்றதையும் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அடிக்குது. இந்த அம்மா பாவம், நான் தனியா தான் வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன், ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு உயிருக்கே பாதிப்பு இருக்கு, வேலைக்கு வந்து போற இடத்துல எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா அழுகாத குறையா சொல்லிட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கப்ப வந்து என் அட்டாக் எதுக்கு அடிக்க வர்றப்ப வந்து கையெல்லாம் போடுறப்ப வந்து நீ வந்து இப்ப இருக்கிறப்ப நேர்ந்து இருந்தா நீ இந்த ரெக்கார்டு பண்ணுன்னு சொல்றப்ப செல்லா புடுங்கி சத்யாங்கிற சேல்ஸ்மேன் வாங்கி கீழே போட்டாங்க. எங்களோட கூட வந்த ஃப்ரெண்டு விஜயலட்சுமிங்கிற சேல்ஸ்மேன் வந்து இந்த அக்கா நீங்க ரெக்கார்டு பண்ணுங்க, வீடியோ எடுங்கன்னு சொல்லி சொன்னப்பா அந்த அக்கா வீடியோ எடுத்துட்டு அடிக்கடிக்கு அந்த அக்கா வீடியோ எடுத்தப்ப செல்லமுத்துங்கிற சேல்ஸ்மேன் இந்த அக்கா வீடியோ புடுங்கிட்டாங்க. வீடியோ புடுங்கிட்டு இருக்க மகேந்திரங்கிற சேல்ஸ்மேன் வந்து அந்த ஃபுட்டேஜ அழிச்சிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. அப்ப கூட வந்து சங்கத்துல ராமசாமி, நாச்சிமுத்து எல்லாருமே இருந்தாங்க. இந்த அம்மா வந்து எனக்கு கீழே பிடிச்சி மானவங்கப்படுத்துற மாதிரி இழுத்து என்னை வந்து ரொம்ப வந்து நீ தொலைச்சு போடுவ, கொண்டு ஓடுவ, பாத்துடுற அப்படிங்கிற ஒரு தவறான முறையில என்னைய ரொம்ப ஆக்குடான பேசக்கூடாத ஒரு பேசியெல்லாம் பேசி என்னுடைய நடத்தையில் முதற்கொண்டு அனைத்தையுமே தவறான முறையில பயன்படுத்தி என்னை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. அதாவது ரேஷன் பொருளை திருடி விற்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எங்களை எப்படி நீ காட்டி கொடுப்பீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அடிச்சு அவங்கள மானவங்க அவங்க இப்ப வீட்டுக்கும் வேலைக்கும் போயிட்டு வரதுக்கே பயந்து போற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. மிரட்டி எவ்வளவு அநியாயம். கண்டிப்பா அந்த ஊழ வேலை பண்ண அந்த ஊழியர்கள் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா தப்பு பண்றவங்களை காட்டி கொடுக்கறது கூட நிறைய பேர் பயந்து வாழ வேண்டியது. ரேஷன் பொருளை திருடி வித்து பொழைச்சு விட்டு சேட்டையை பாருங்க அதுகளுக்கு.